நீங்க கேள்வி கேட்குறீங்களா? எப்படி படம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏன்டா வந்தோன்னு கூட இருந்தது. குட் பாட்டு பேட் பாட்டெல்லாம் வந்து ரசிக்கும்படி இல்லை. ஆனால் அக்லி பாட்டு அசத்தலாக இருந்தது. அதனால நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வரேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து உண்மையிலே அந்த குட் ஃபேஸு அக்லி ஃபேஸுன்னு 3 ஃபேஸை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல குட் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10/3 தான் வருது. அந்த அளவுக்கு தான் ஸ்க்ரீன் பிளே இருந்தது. பேட் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொடுக்கலாம். அக்லி ஃபேஸ்க்கு மட்டும் 10/10 கொடுக்கலாம். மற்றபடி த்ரிஷாவெல்லாம் வந்து ஒரு 20 வயசு பையன்னா கொஞ்சம் வயசான அம்மா மாதிரி காமிச்சிட்டாங்க. எனக்கு அது மட்டும் ஃபீல் ஆகுது. அப்புறம் அந்த கேர்லி ஹேர்லாம் அதெல்லாம் நல்லா இல்லை. மற்றபடி ஆமாம் சூட் ஆகும். அந்த விடாமுயற்சியெல்லாம் அழகாக இருப்பாங்கல்ல, அது இப்போ நடிச்ச படம் தானே, அதுதான் எப்பயோ பார்த்த படமா என்ன, அதே அழகை தூக்கின்னு வந்து இங்கேயே காமிச்சிருக்கலாம். மியூசிக் வந்து கேட்குற மாதிரி எதுவும் இல்லைங்க. மற்றபடி இந்த ரீமிக்ஸிங் கொண்டு வந்தாங்க பாருங்க, அதுதான் நல்லா இருக்கு. புதுசாக எதுவும் கேட்குற மாதிரிலாம் இல்லை. அந்த இப்போ நிறைய சில ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக அந்த டான்ஸ் எல்லாம் காமிக்கும் போது வர மியூசிக்லாம் அவ்வளோ நல்லா இல்லை. அது ரசிக்கும்படியும் இல்லை.